إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى عز وجل في القرآن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டியை அப்படி பிடிச்சு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், நடிகார்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இதனுடைய சாந்தியும் சமாதானம் என்று நிறுத்துமாம். அல்லாஹ்வுடைய ஒரு மகப்பெருக்கிறதையினால சிறப்பு மிக்க இந்த ஜும்மா தினத்தில் அவன் இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களில் செயல்பாடுகளில் ஏற்றதற்கு நிறந்த கூலியை இன்மையிலும் மறுமையிலும் நிரப்பமாக தருவார்கள் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல்வரை ஆரம்பிக்கின்றனர். மிக்கிறவர்களே, இன்றைய இந்த ஜும்மா பிரசாரத்தினுடைய தலைப்பு அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை விரும்பக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை வெறுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் ஜும்மாவில் ஒரு பாடமாக உங்களுக்கு முன்னால் சொல்வதற்கு நாம் இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அபிக்கிரியவர்களே, உலகத்தில் பொறுத்தவரைக்கு மனிதனுடைய ஆசைகள் என்பது எண்ணற்றவை. அதை யாரும் செய்ய முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாது. அதே அவருடைய இலக்கும் அப்படித்தான், மனிதனுடைய எதிர்பார்ப்பும் பிடித்தான். எதையுமே என்ன செய்ய முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாதவருக்கு தான் அவருடைய இலக்கு, எதிர்பார்ப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம். அதே நேரங்களில் சில பொழுதுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கமான நிகழ்வும் நடக்கும். சில சோதனையான நிலை அல்ல ஏற்படுத்துவான். அது பொருளாதார ரீதியாக சோதனையாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியான நோயை கொண்டு அல்ல நினைச்ச ஒரு சோதனை ஏற்படுத்துவான், அல்லது குடும்பத்தை கொண்டு அல்லது ஒருவருடைய பிரிவை கொண்டு அல்ல என்ன செய்வான், ஒரு சோதனை ஏற்படுத்துவான். எப்படி சந்தோஷத்தை கொண்டு மனிதன் சந்தோஷமான நிகழ்வு மனிதனுடைய வாழ்க்கை நடக்கிற பொழுது சந்தோஷப்படுகிறானோ, அதே போல துக்கமான ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது மனிதனை செய்யறான், துக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறான். இந்த ரெண்டு விஷயத்தை நாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முஃமின் சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் மிகவும் சந்தோஷமாகவும், துக்கம் நடக்கிற விஷயத்தில் மிகவும் துக்கமாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ரெண்டையும் ஒரே கோணத்தில் வச்சு நினைச்சு பார்ப்பான். குர்ஆனும் சுன்னாவையும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயத்தையும் குர்ஆன் சுன்னாவுடைய வடிவில் ஒருவன் பார்க்கிற பொழுது அவன் அதிகமாக சந்தோஷம் படமாட்டான், அதிகமாக என்ன செய்ய மாட்டான், துக்கமும் படமாட்டான். சந்தோஷ வெள்ளத்தில் அளவு கடந்து மார்க்கத்தை விட்டு வெளியும் போக மாட்டான். துக்கம் நடக்கிற விஷயத்தில் அதிகமாக துக்கப்பட்டு மார்க்கத்தை நினைச்சு வெளியும் போக மாட்டான். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் எப்படியாவது உழைத்து முன்னேற வேண்டும் எல்லாருடைய ஆசை தான். அந்த ஆசை இல்லாத மனிதன் யாரும் இருக்க முடியாது. என்ன உழைக்கணும், ஆனால் சீக்கிரம் என்ன செஞ்சிடணும், முன்னேறி விடணும். ஒரு பொருளாதாரத்தை ஒரு வியாபாரத்தில் போடுகிறான், அந்த வியாபாரத்தின் மூலமாக அதிகமான லாபத்தை ஈட்ட வேண்டும் எண்ணுகிறான்.
அதே லாபம் அதே வியாபாரம் அவனுக்கு ஒரு நஷ்டமாகிவிட்டால் உடனடியாக என்ன செஞ்சுக்கிறான்? சோர்ந்து விழுந்து விடுகிறான். இது நம்முடைய யதார்த்த வாழ்க்கை பார்க்கிறோமா இல்ல? சிலரை பார்க்கலாம், அதல்ல இன்னொன்னு இப்படி போவான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே தோல்வியில் பிடித்து விட்டால் அவன் அப்படியே உட்கார்ந்து விடுவான். அவனுடைய யதார்த்த வாழ்க்கை எப்படி ஆயிரும்? ரபம் சோர்ந்து விடுவான். சில கட்டத்தில் ஈமானை விட்டு என்ன செய்யப்பட வேண்டும்? தள்ளி போகக்கூடிய நிலை என்ன செய்ய ஏற்படும். அதே மாதிரிதான் சந்தோஷம். அவன் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுடைய வாழ்க்கை நடந்து விட்டால் அளவு கடந்து சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு அவன் என்ன செய்து கொண்டு செல்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரியான தருணத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். குத்திப அலைக்குமுல் கிதால் வஹுவ குர்ஹுல் லக்கும் வஅஸான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸான் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழகான வசனம். எப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கிறதா, துக்கம் நடக்கிறதா, எதிர்பார்த்த விஷயம் நடந்துட்டா ஓகே, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்து விட்டால், நான் நினைத்து பார்க்காத ஒரு செய்தி என்னுடைய வாழ்க்கை நடந்து விட்டால், இந்த வசனத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நல்லது கெட்டதற்கு அழகான வசனம் சொல்லப்படுறாங்க. குத்திப அலைக்குமுல் கிதால், உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டு விட்டது. அது உங்களுக்கு விரும்பாத ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான். இது அல்லாஹ் தஆலா அன்றைக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்ப கட்டத்தில் போறவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிற நேரத்தில் இறங்கிய வசனம். அடுத்த சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா, வஅஸான் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ, எது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து விட வேண்டாம் என்று ஆசைப்படுறீங்களோ, இது எனக்கு வந்து விடவே கூடாது. உதாரணத்துக்கு என்ன? பொருளாதாரத்தில் நஷ்டம், உடல் ரீதியான ஒரு நோய், யாரும் என்னை விட்டு போயிடக்கூடாது. இதுதான் யதார்த்த மனிதனுடைய மிகப்பெரிய மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்ன? பொருளாதாரம். 2வது நோய், 3வது தன்னுடைய குடும்பம். இது நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது நினைக்கிறான். இது போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிடறான்? இது போயிட்டா அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தது போல நினைக்கிறான். அல்லாஹ் தான் சொல்றான், வஅஸான் தக்ரஹு ஷைஅன், எதை நீ வெறுக்கிறாயோ, எது உன்னை விட்டு போயிடக்கூடாது என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன்னுடைய வாழ்க்கை நடந்து விட்டால் சொல்றான், அதனுடைய வாழ்க்கையில நடந்து விட்டால் வஹுவ கைருல் லக்கும், அதான் உனக்கு சிறந்ததாக இருக்கு. நல்லா பாருங்க, எப்படி அதான் உனக்கு என்னது சிறந்ததாக இருக்குன்னு சொல்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்றைய காலத்தில் அரபு தேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா நகரத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகிறான், நீங்கள் மக்கா நகரத்தை விட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டும். முதலாவது அபிசீனியாவுக்கு சென்றாங்க மார்க்கத்திற்காக வேண்டி. 2வது என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு செல்ல வேண்டும் மார்க்கத்திற்காக வேண்டி. எல்லாத்தையும் இழந்து போக வேண்டும். குடும்பம், குட்டி, சொத்து, வீடு, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு போகணும். ஆனா மனசு கிடையாது. இன்னைக்கு நாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி பல வெளிநாடுகளுக்கு நாம் உழைக்க செல்கிறோம் சொன்னால் அது பொருளாதாரத்தை மையமாக கொண்டு பயணிக்கிறோம், அதல்ல. ஆனால் அவர்கள் மார்க்கத்திற்காக செல்கிறார்கள். போற நகரம், போற ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியாது, எப்படிப்பட்ட சூழலும் தெரியாது. அங்க தங்குவதற்கு இடம் கிடைக்குமா, உண்பதற்கு உணவு கிடைக்குமா, உடுப்பதற்கு உடை கிடைக்குமா என்பதை பற்றியான எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஒரு நாட்டுக்கு செல்கிறார்கள். இருந்தாலும் சொந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை, சொந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டிய நிலை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, மார்க்கத்திற்காக நீங்கள் சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனடியாக தங்களுக்கு எல்லாத்திற்கும் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறார்கள். மக்காவுடைய வீதியில், மக்காவுடைய எல்லை நின்று கொண்டு மக்காவை திரும்பி பார்க்கிறார்கள். நம்ம ஊரு, வளர்ந்த ஊரு, பிறந்த ஊரு எல்லாம் இங்கதான் இருக்கிறது, சொந்த பந்தங்க தான் இருக்கிறாங்க, எப்படி போக முடியும் என்ற ஏக்கத்தோடு திரும்பி பார்க்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்குரிய விஷயமாக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்ற பாருங்களேன், எதை அவர்கள் வெறுத்தார்களோ அதை அல்லாஹ் தஆலா விருப்பமாக ஆக்கி காட்டினான். எப்படி? எந்த நகரத்தை விட்டு பயந்து பயந்து அவர்கள் சென்றார்களோ, எந்த நகரத்தை ஒரு இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியாமல் கஷ்டப்பட்டார்களோ, சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்களோ, அடி தடி என்று தன்னுடைய உடலை எந்த அளவுக்கு வற்புறுத்தினார்களோ அதே நகரத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடி ஏந்தியவர்களாக, பாதுகாப்படைந்தவர்களாக, வெற்றி அடைந்தவர்களாக 8 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் தஆலா நகரத்தை திருப்பி கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஹைரா மாறலாம் சொல்றான். அடுத்து சொல்றான் பாருங்களேன், வாசான் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ,
எது வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க நினைக்கிற ஒரு மனுஷன் எனக்கு கிடைக்கணும், நான் இப்படி வாழணும், இப்படி உயரணும், இந்த மத்தவங்க பாக்குற மாதிரி சந்தோஷம் இருக்குன்னு ஆசைப்படுறான். என்னுடைய வாழ்க்கையால் உயரமான கட்டத்துக்கு போன ஆசைப்படுறான். அல்லாஹ் சொல்றான், வாசான் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் எதை விரும்புறீங்களோ, எதை நேசிக்கிறீங்களோ அத சொல்றான், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படாம விலகிருச்சு வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில கிடைக்கலையா, நீ விரும்பினது வாழ்க்கையில வரலையா, அது யாரா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், சில ஏதாவது சொத்தாக இருக்கலாம், இந்த உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான். நீ ஆசைப்பட்டவனுடைய வாழ்க்கையில வரவில்லையா, அல்லது நீ விரும்பிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கவில்லையா, நல்ல விளங்கிக்கோ, அது உனக்கு கெட்டதாக இருக்கும். நல்லா சொல்றான். போயிருச்சுன்னா விட்டு அவ்வளவுதான். அதை நினைச்சு உட்கார்ந்து நினைச்சியாத, புலம்பாத, அதை நினைச்சு கஷ்டப்படாத, அதை நினைச்சு கவலைப்படாத. உனக்கு எது வரணுமோ அது நல்லா அடுத்து சொல்ற பாருங்களேன், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதுப்பா. உனக்கு எது கிடைக்கணுமோ எது கிடைக்க கூடாதோ அது அல்லாஹ்வுக்கு தெரியும். எது கிடைக்கணுமோ எது கிடைக்க கூடாதோ அது அல்லாஹ்வுக்கு தெரியும். குர்ஆன் எடுத்து பாருங்களேன், நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வரலாறுகளை சுட்டி காட்டுவான். உதாரணத்துக்கு சொல்ல போனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப கட்டத்தில் அந்த அத்தியாயத்தை நீங்க ஆரம்பத்தில் படிச்சு பாருங்க. அவர் வாலிபத்தை அடைந்த பிறகு, இதெல்லாம் ஒவ்வொரு இளைஞர்களும் படிக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் கேட்கணும். இளைஞர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். சூரத்துல் யூசுப் அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா நினைச்சு ஒரு 20க்கு மேல அப்படி வரிசையா சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அதுல பாருங்களேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடையறாங்க. வாலிப பருவத்தை நினைச்சாங்க, அடைஞ்சிடறாங்க. அழகான உலகத்திலே பாதி அளவு கொடுக்கப்பட்ட ஒரு நபி, ஒரு மனிதர் அவர்தான். அந்த அஜீஸ், அந்த மன்னருடைய மனைவி அவர் மீது விருப்பம் கொள்கிறாள், ஆசைப்படுகிறாள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தை அடைந்து இருக்கிற ஒகல்லகத்தில் அபுவாப, கதவுகள் எல்லாம் பூட்டி விட்டான். கதவுகள் என்ன செஞ்சிட்டா, பூட்டி விட்டு ஹைத்தலக், அவளை அழைக்கிறாள், என்னோடு நினைச்சு என்னுடைய விருப்பத்திற்கு நீ என்ன செய்யணும், மாற வேண்டும். நல்ல விளைவிக்கணும். அவர் அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அஜீஸுடைய மனைவி சொல்லுகிற நேரத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்களேன், மஅதல்லாஹ், இதை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரே விஷயம் தான். அடுத்து என்ன நடந்துச்சு, அந்த வரலாறு வரிசையில் நடந்துட்டே வரும் பாருங்களேன். அப்படி வரும் பொழுது அவர் மறுத்த காரணத்தால் அந்த பெண்மணி அவரை துரத்தி செல்கிறார். ஒரு கட்டத்தில் கதவனுடைய இடத்துக்கு வருகிற பொழுது கதவனுடைய வாசலில் அஜீஸ் நிற்கிறார். 2 பேரும் பார்க்கணும் அப்படி திகைச்சு போய் நிற்கிறார். ஆச்சரியம். இப்போ நான் தான் தவறுக்கு அழைத்தேன் என்று மன்னருக்கு தெரிந்தால் என் மீது குற்றம் சாட்டி விடுவார்கள். அதனால என்ன செய்யறான்னு சொன்னா, அங்கு ஒரு தகவலை போடுறார், உங்களுடைய மனைவி இவ்வாறு தீங்கிழைத்ததற்கு என்ன தண்டனை கொடுக்க போறீர்கள், சிறையில் அடைப்பதை விட மேலான தண்டனை என்ன இருக்கிறது என்று வார்த்தை சொல்லி விடுகிறார் அவருடைய மனைவி. அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திகைச்சு நிற்கிறாங்க. ஆச்சரியம், என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்கதான் அழைச்சாங்க, நான் அவங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுதல ஓடினேன். ஓடுகிற பொழுது அவருடைய பின் சட்டை கிடைக்கப்படுகிறது. உடனடியாக அஜீஸ் நிற்கிறாரு. அவர் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அதற்கு தீர்வு சொல்றதுக்காண்டி வர்றார். நான் இதற்கு தீர்வு கொடுக்கிறேன் வாங்க அப்படின்னு வர்றார். வந்து சொல்றார், உங்களுடைய மனைவி தவறு செய்யவில்லை என்று சொன்னால், யூசுப் தான் தவறு செய்திருந்தால் அவருடைய முன் சட்டை கிழிந்திருக்க வேண்டும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி அவருடைய கமீஸ் சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது. தவறளித்தவர்களுடைய மனைவிதான் அவர் உண்மையாளர் சொல்லி விடுகிறார். மன்னருக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தை பெருசாலாம் நினைக்கல. ஒரு நாள் யூசுப்பை பார்த்து நினைச்சுக்கிறாங்க, அதை யூசுப்பை விட்டு அவ்வளவுதான் முடிச்சு. மனைவி பார்த்து சொன்னாங்க, நீ செஞ்ச தவறுக்குன்னு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டு போயிட்டான். இந்த இடத்துல பாருங்களேன், அவ்வளவுதான், அந்த செய்தி முடிஞ்சிருச்சு. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த செய்தி வெளியே பரவ ஆரம்பிக்கிறது. யாரை பத்தி, அந்த பெண்ணை பற்றி. இங்க பாருங்க, அவங்களுடைய கோட்டையில் வளர்ந்த ஒரு வாலிபனை தவறாக நடந்ததுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படியே போகுது. இந்த பெண்ணுக்கு ஒரே எரிச்சல், என்னடா நம்ம இப்படி பேசிட்டாங்க. என்ன பண்றாங்க சொன்னா, இருக்கிற பெண்கள் எல்லாம் அழைத்து ஒரு விருந்து ஏற்பாடு செய்யறான். அந்த விருந்தை சாப்பாட்டுக்கு தேவையான வச்சு அந்த கத்தியை கையில் கொடுக்குறான். பழங்களை வெட்டி தின்பதற்கு கத்திகளை கையில கொடுத்து நீங்க வரிசை நில்லுங்க அப்படிங்கிறான். பழங்களை கொடுத்துட்டான். யூசுப் நபி என்ன சொன்னா, இப்போது போ அப்படிங்கிறான். அந்த பெண்களுக்கு மத்தியில போ அப்படிங்கிறான். அவங்க போகிற பொழுது அங்க என்ன நினைச்சு தெரியுமா, ஒரே விஷயம் தான். அவர் வருகிறார், இருந்தாலும் அவர் நிர்பந்தமான ஒரு கட்டம் போய் சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்டுதான் ஆகணும். அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். பழங்களை வெட்ட வைத்திருந்த கத்திகள் எல்லாம் அவருடைய கைகளை விரல்களை வெட்டியதுங்கிற வரலாறு குர்ஆன் பேசுகிறார்.
எந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்க, ஹாதா பஷருன் இல்லா மலக்குல் கரீம், இன்ஹாதா இல்லா மலக்குல் கரீம். இவர் யார் தெரியுமா? இவர் மலக்கு தான், சங்கமிக்க மலக்கை தவிர வேறு யாருமே இல்லை, அவ்வளவு அழகானவர் அப்படின்னா. அப்ப சொன்னாங்க, தெரியுதா நான் யாருக்காக யாரை ஆசைப்படுவேன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல சம்பவம் என்னங்க படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரே விஷயம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுத்த ஒரு விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெறுத்த ஒரு விஷயம் அவர்கள் அவருக்கு நன்மை ஆக்கி காட்டி பிற்காலத்தில் அந்த நாட்டினுடைய அதிபதியாக அல்ல விளைக்கிற ஒரு கஜானாவுடைய பினான்சியல் மினிஸ்டராக அல்லாஹ் தஆலா அவர் நினைச்சிருக்கிற உயர்த்திருக்கிறார். எப்படி முடிஞ்சது? எப்படி முடிஞ்சிச்சு? இப்படித்தான், ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்று நினைச்ச கூட ஆத்திரப்படவும் கூடாது, ஆசைப்படாது வந்து விட்டேன் நினைச்சு கூட உட்கார்ந்து விடவும் கூடாது. இதுதான் வாழ்க்கையின் விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நோய், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆண்டுகள் அழைக்கப்பட்டாங்க, நோயால் அவதிப்பட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆனுடைய 21 அத்தியாயத்தினுடைய 83 84 கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயால் அவதிப்பட்டிருக்கிற நேரத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் இன்னி மஸ்தனி துர், எனக்கு சின்ன ஒரு தீங்கு தீண்டிருச்சு, இது வந்து என்ன நீ என்ன செஞ்சிரு, என்னை விடுவிச்சு அப்படின்னா. சின்ன ஒரு தீங்கு என்ன தீண்டு இருக்குது, நீ எனக்கு அதுல இருந்து எனக்கு விடுதலை தருவதாக இருந்தால் நீ தான் இரக்கமாளன். ஒரே விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான். தனக்கு ஏற்படக்கூடிய நோய் எது வந்துவிடக் கொண்டு ஆசைப்படுறீங்களோ, எது என்னை அடைந்து விடக் கொண்டு ஆசைப்படு, வந்து விட்டதா வந்துருச்சா கவலைப்படாத, அதை நினைச்சு உட்கார்ந்துடாத. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீ இதை கேளுங்கிறான். அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அதை விளக்குவதாக இருந்தால் நீயே போதுமானவன். என்னிடமிருந்து அதை போக்குவதற்கு, என்னை விட்டு அதை நீக்குவதற்கு நீயே போதுமானவன், அதை என்னை விட்டு நீக்கிறேன். இப்படித்தான் வாழ்க்கை எடுக்கணும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க சுப்ஹானல்லாஹ், பல இமாம்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்று சொல்ல வரல. கப்பாப் பின் அரத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா அவங்க எல்லாம் சாப்பாடுறதுக்கு வழி கிடையாது, தின்பதற்கு வழி கிடையாது. யாராவது வந்தால் அழைத்து செல்வதற்கு தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். பெருக்கல் நிற்பார், யாராவது வருவாங்க, அழைச்சிட்டு போன சாப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதரே சாப்பாட்டுக்காக வேண்டிய ஏதாவது கொடுத்தால் அதை கூட தன்னுடைய உம்மா கணிச்சுவாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு போவாங்க. அப்படியான ஒரு பஞ்சமான ஒரு கட்டத்தில் வாழ்ந்தான். எதை அவங்க விரும்பல. ஆனா அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் அபூ ஹுரைரா அவங்களுக்கு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாட்டினுடைய ஆளுநர் மட்டுமல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு நபித்தோழரை அவர் மூக்கு சீந்தினால் பட்டு துணியை நடைச்சுவாங்க, மூக்கு சிந்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நினைச்சு உயர்த்தினான். வாழ்க்கை யதார்த்தம் பிடித்தான், வாழ்க்கையுடைய யதார்த்தம் பிடித்தான். நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னால முன்னேற முடியல, என்னால் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்க முடியல, என் வாழ்க்கை இப்படித்தான் நடக்கிறது, ஏன் நான் விரும்பாத விஷயங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது, காரணம் என்ன? இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வக்ஃபுனுடைய ஒரு இது கொண்டு வந்திருக்கிறார். அது இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு ஃபவாயிதும் கிடையாது, பலனும் இல்லாத நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது யாருமே இல்லை, அப்படியான ஒரு நிலைமைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது மனுஷன் நம்ம விரும்புறோமா? இத சட்டங்களும் நமக்கு எதிராக தான் இருக்கிறது, நாடு நமக்கு நாட்டினுடைய அனைத்து விதமான விஷயம் நமக்கு எதிராக தான் இருக்கிறது. என்ன செய்வது, என்ன பண்றது? மனுஷனுடைய அந்த சிந்தனை குழம்புதான் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடுகிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன விஷயத்தை என்ன கொண்டு வர்றது அவனுக்கு தெரியும். நீங்க அந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? குழம்பி கிடையாது. அதை நினைச்சு உரியாக்காத, அதை நினைச்சு கவலைப்படாத. அது எது நடக்கும் அது நடக்கும், எது நடக்க கூட அது நடக்காம இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் முடியும், அப்படித்தான் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பாருங்களேன், இந்த மார்க்கம் வளருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இமாம்கள். இந்த மார்க்கம் இன்றைக்கு ஹதீஸினுடைய செய்திகள், நபியர்களுடைய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கையில கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இமாம்கள் தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை பாருங்களேன். ஒவ்வொரு இமாமுடைய பிறப்புல அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சி வச்சிருக்கிறான். பாருங்களேன், உதாரணத்துக்கு சொல்ல அனஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம் இவர். இவங்க தாயார் இவங்க கேட்கிறான், மகனே உனக்கு ஏதாவது பெண்ணு பார்க்கணும்னு சொல்றாங்க, உனக்கு பெண்ணு பார்க்கட்டுமா, என்ன மாதிரி பெண்ணு வேணும்னு ஆசைப்படுற, நீ சொல்லு அப்படிங்கிறான். உடனே அவங்க சொல்றாங்க, அம்மா எனக்கு என்ன எப்படிப்பட்ட பெண்ணு வேணும் உனக்கு தெரியும், நீ அதை என்ன செஞ்சுட்டு நீ பார்த்து அதை தேர்வு செஞ்சுட்டு வா அப்படின்ட்டா. உடனடியா என்ன செய்யறாங்க சொன்னா, அவங்களும் ஒரு பெண்ணை பார்த்து அடிச்சுட்டாங்க, திருமணம் முடிச்சு வச்சுட்டான். அந்த காலத்துல ஒப்பந்தம் தானே, ஒப்பந்தம் போது முடிச்சு பெண்ணெல்லாம் பார்க்க மாட்டான். இவரும் தாயாருடைய அந்த விருப்பம் தானே, தாய் நல்ல ஒரு பெண்ணை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். கடைசி நேரத்துல முதலிரவுக்காக தன்னுடைய அறைக்கு செல்கிறார். அங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார்.
உள்ள வரும்போது சலாம் சொல்லிட்டு உள்ள போறாரு. சலாமுக்கு பதில் வருது. உள்ள போய் நின்ன உடனே கட்டில உட்கார்றாரு. அவங்களுடைய முகத்தை பார்க்கிறாரு. ஒரு மிகப்பெரிய விகாரமான ஒரு கருப்பான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு தோற்றத்துல அவங்க நிக்கிறாங்க. விகாரமான தோற்றம், கருப்பா இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. இவருக்கு என்ன யோசனை தோணுது பாருங்க. அந்த நிக்கல பக்கத்துல உட்கார்ந்து தள்ளி உட்கார்றாரு. நீங்க அப்படித்தானே, எல்லாம் அப்படித்தான், நீங்க அப்படித்தான், அழகு அப்படித்தான் அதை எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு எல்லாருமே. அழகு இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் அவர் பாக்குறாரு. பார்த்தோன்னு அப்படி கொஞ்சம் அப்படி விலகிறார், கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அழகு இல்லை, அதனால நம்ம வெறுக்கிறாரு அப்படி சொல்லி நினைச்சல கொஞ்சம் பக்கத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அவங்க ஓதி காட்டுறாங்க. வசனத்தை மட்டும் ஓதி காட்டுறாங்க. ஒண்ணுமே செய்யல, விகாரமாக, அழகு இல்ல, கருப்பா, ரொம்ப அசிங்கமான தோட்டத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து விலகணும். அனஸ் ரஹிமா அவங்கள பார்த்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஓதி காட்டினாங்க. நீங்க எதை வெறுக்கிறீங்களோ, எதை வேண்டாம் என்று வெறுக்கிறீர்களோ, அது அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வைத்திருப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை ஓதுறாங்க. அப்போதான் புரிந்து கொண்டார் அந்த பெண்மணி ஹாஃபிலா, குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச ஒரு பெண்மணிகள் வழங்கிக்கிட்டாங்க. குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச ஒரு பெண் வழங்கிட்டாங்க. அதோட தன்னுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வசனம், வெறுப்பெல்லாம் அப்புறம் விஷயம் தான். எதை வெறுத்தாரோ அதை அவர் அல்லாஹ் தஆலா விருப்பமாக்கி காட்டினான். அந்த 2 தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு இமாம் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிறப்பிலே மிகப்பெரிய அத்தாட்சி அல்லாஹ் வச்சிருந்தார். எப்படி எதை வெறுத்தாரோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் பிறக்க வைத்தான். பிறப்பினுடைய ஒரு முக்கியத்துவத்தை பாருங்க, சிறப்பை பாருங்க. இன்றைக்கு இந்த ஹதீஸினுடைய துறை, இன்றைக்கு நாம் ஹதீஸுகளை படிக்கிறோம் சொன்னா, ஹதீஸுகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் சொன்னா, முதலாக இந்த உம்மத்திற்கு ஹதீஸினுடைய துறையை அறிமுகப்படுத்தியவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். யாரை கொண்டு இந்த உம்மத்திற்கு ஹதீஸ் வந்துச்சு, நபியவர்களை தொட்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கையில கிடைக்கல. எப்படி முதலாக அவர் தான் கொண்டு வந்தார். மாலிக் முஅத்தான் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை கொண்டு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகுதான் இமாம் புகாரி, முஸ்லிம், அதுக்கப்புறம் தான் முதல்ல யாரு. எது 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 வெறுக்குதோ அந்த வெறுக்கக்கூடிய விஷயத்தை அல்ல ஒரு கையில வச்சிருக்கிறான். நீ விரும்பக்கூடிய விஷயத்துல பாருங்க. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாறு. இன்னொரு இமாம் சாபித் ரஹிமஹுல்லாஹ் அவர் ஒரு இடத்துல அப்படி பயணிச்சு போயிட்டு இருக்கிறார். பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்துக்கு ஒரு மரத்தினுடைய கனி நினைச்சு வெளியே பெருத்த மலை இருக்கு. பசி நினைச்சிட்டா 2 பழத்தை பறிச்சுட்டார். பறிச்சு ஒரு பழம் சாப்பிடுறார். பாதி சாப்பிட்டோம் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தோட்டத்திற்கார்ட்ட அனுமதி கேட்காம சாப்பிட்டுட்டோமே சொல்லி உடனே தோட்டத்துக்குள்ள போறார். உள்ள போய் பார்த்தா அங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு கேட்கறாங்க, வாங்க நான் இந்த மாதிரி வந்த பசி எடுத்துருச்சு, 2 பழம் பறிச்சுட்டேன், அதுல ஒரு பழத்தினுடைய பாதி பழத்தை சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சாப்பிட்டதற்கு மன்னிப்பு கேட்கணும், மீதி பழங்களை சாப்பிடுறதுக்கு அனுமதி வரும், அதான் உங்ககிட்ட வந்து அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, இல்ல நான் இந்த தோட்டத்துல உரிமையாளர் கிடையாது, இதனுடைய தோட்டத்துடைய உரிமையாளர் தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னா வேணா நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க, என்னை அழைத்து செல்ல முடியுமா? நடந்து போறான், ரொம்ப தூரம், ஒரு பழம், ஒரே ஒரு பெருத்த பழம், அதுல பாதி பழம் சாப்பிட்டு இருக்கிறார், அந்த பாதி பழத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு நடந்து போற இருட்டாயிடுச்சு, இரவாயிடுச்சு, கதவு தட்டுறான். அவருடைய வீட்டுடைய கதவு தட்டுன்னு திறந்து பார்க்க யாரும் அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி எங்க தோட்டத்தில் ஒருத்தர் பழம் சாப்பிட்டுட்டாரு பெருச்ச பழத்தை, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு மீதி பழம் சாப்பிடுறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அவர் கேட்கிறார், என்னடா ஒரே ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு மணி நடந்து இருக்கிறானா? அன்றைக்கு அப்படித்தான். இஹ்லாஸ பாருங்க, எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இன்றைக்கெல்லாம் நம்மகிட்ட இஹ்லாஸ் எங்க? வரலாற்றினுடைய பாடம், இதெல்லாம் பெரிய ஒரு பாடம். அவர் சொல்றாரு, இல்ல நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கு சொல்லும் போது அவர் ஆச்சரியப்படுறாரு, ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு தூரமா? ஆச்சரியத்தோடு பாக்குறாரு, ஏங்க பாக்குறாரு. உடனே டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, மன்னிப்பெல்லாம் கொடுக்க முடியாது, மன்னிப்பெல்லாம் தர முடியாது, நான் மறுமையில் பார்த்துக் கொள்கிறேன், என் தோட்டத்தை என்னிடத்தில் அனுமதி கேட்க நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, சாப்பிட்டீங்க, மன்னிப்பு கொடுக்க மாட்டேன், நான் மறுமையில பார்த்தேன். அவன் நடிக்கிட்டார். ஏற்கனவே அந்த பயத்துல எங்க வந்திருக்கிறேன், நானு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன், நீங்க திருப்பி மறுமையினுடைய பயத்தை நினைச்சுதான் இங்க வந்திருக்கிறேன், நீங்க இங்க வந்து எனக்கு மீண்டும் மறுமையுடைய நிலை ஒரு ஞாபகப்படுத்தணும். அவர் அப்படி நடிக்கிட்டார். உடனே சொல்றாரு, இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயார், இந்த செயலுக்காக மறுமை நிலை பிடித்து விடாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆச்சரியம் அவருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம், என்னடா இது ஒரு அரப்பானம் பாத்துக்கோ. இன்னைக்கு அப்படித்தானே, இன்னைக்கெல்லாம் அசால்ட்டா சொல்றோம். நம்மலாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது மார்க் ரீதியாக இருந்தாலும் சரி,
குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்விடத்து இந்த விஷயத்தை நான் பொறுப்பு சாட்டிட்டேன்னு சொன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் போடா அப்படிங்க சாந்த போய் சொல்றாங்க. அப்படிதானே? அல்லாஹ்வை பார்த்துக்கலாம் போ, மறுமையை பார்த்துக்கலாம் போ. அன்றைக்கு பாருங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவருக்கு நட்டிங்க போய் கேட்கிறாரு, மீண்டும் சென்று நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ என்ன சொல்ல செய்ய தயார்? இப்படிப்பட்ட ஒருவர் தனக்கு மருமகனா கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு அப்படி என்றால் நான் சொல்வதை நீ செய்யணும் ஆசை, நான் சொல்வதை நீ செய்யுங்கிறான். என்ன செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறான். என் மகளை திருமணம் செய்து கொள்ள அப்படிங்கிறான். இரவு நேரத்தில் அவர் கேட்கிறாரு. கேட்டவனு சொல்லிட்டாரு, நான் வீட்டுல போய் கேட்டு வரட்டுமா, என் இம்மாட்டில் கொஞ்சம் கேட்டு பேசிட்டு வர்றேன், இப்பவே இந்த நேரத்தில் என் மகளை திரும்ப முடிக்கணுங்கிறான். அவருக்கு ஆச்சரியம், இப்பவே எப்படிங்க, இது யாருதான் வேண்டாம்பா, ஓகே முடித்துக் கொள்கிறேன். அடுத்தான் போட்டாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், என் மகளுக்கு பார்வை தெரியாது அப்படின்ட்டார். என் மகளுக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. இப்ப என்ன தோணும், ஆகா கடைசியில வந்து நம்ம நினைச்சிட்டோம், சிக்கிட்டோம், அது வழி இல்லை, ஒரு அரை பழத்துக்காக வேண்டி நம்மகிட்ட யார தள்ள பாக்குறாரு, உடனே மறுமையை பாக்குறாரு, பெண்ணை பாக்குற பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வது பிரச்சனை கிடையாது, மறுமையில பிடித்து விடக்கூடாது, ஓகே சம்மதிக்கிறாங்க. என் மகளுக்கு கண் காது கேட்காதுங்கிறாங்க. அவருக்கு ஆச்சரியம், ஆனா இது திரும்பி மறுமை, ஓகே முடித்துக் கொள்கிறாங்களா. என் மகளால் வாய் பேச தெரியாது அப்படின்ட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும், அவங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் தான் நமக்கு ஒரு பெண்ணை கொடுக்கற நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சாரு என் பொண்ணுக்கு வாய் பேச தெரியாதுமே, உடைச்சிட்டாரு. சரி ஓகே, உலகம் தானே, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம், அவங்க முன்னாடி கூட நம்ம முன்னாடி போயிடுவோம், மறுமை நிரந்தரமானது, இந்த உலகம் அழியக்கூடியது, ஓகே சம்மதிக்கிறார். நாலாவது ஒண்ணு போட்டார் பாருங்க, என் பெண்ணுக்கு நடக்க முடியாத ஒரு ஊனம் விட்டாங்க. என் பெண்ணுக்கு நடக்க முடியாத ஒரு ஊனம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மனுஷன் உடைஞ்சிட்டார், அவ்வளவுதான், இனி ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதான், இது என்ன பண்ண முடியும் வேறு. அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஒரு பெண்ணு பார்க்க போனாலே வீட்டாளர்களை சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பெண்ணுக்கு கொஞ்சம் பார்வை, கொஞ்சம் கண்ணாடி போட்டிருக்கல பெண்ணு, கொஞ்சம் பொண்ணு வந்து நடக்க குறையே இல்லாட்டா கூட குறைய கண்டுபிடிச்சு நம்ம நிச்சயம் நிராகரிக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தை பாக்குறோம். அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு, மனுஷன் உடைச்சிட்டாரு, ஒரு வழி இல்லை, இனிமேல் நம்ம தான் எல்லாம் அந்த பெண்ணுக்கு. நான் அவர் நினைச்சாரு இப்படி ஒருத்தன் மாட்டுவான், இவன் பொண்ணை தள்ளலாம், அவர் மனசு நினைக்க, நம்ம அப்படி நினைக்க, ஆனா அவரு நினைக்கல, நம்ம அவர் நினைப்போம். கரெக்டா அவர் சிக்கிருக்கோண்டா ஒரு ஆளு, எப்படிதான் ஒரு பொண்ணை தள்ள நினைச்சாரு, கரெக்டா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படி தள்ளிடாரு, இப்படி நம்ம நினைப்போம், அவரும் நினைக்கல, மனசு உடஞ்சி சம்மந்தம் இருக்கிறார். ஓகே அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு சொல்லி மறுமையில் அல்லாஹ் பிடித்தாள். அந்த அச்சம் ஒண்ணுதான். அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, உம்மைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா, உம்மைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. இந்த உலகத்தில் அணு அளவு நன்மை செய்தால் அதற்கான கூலி அங்க பெற்றுக்கொள்வார், இந்த உலகத்தில் அணு அளவு தீமை செய்தாலும் அதற்கான கூலி அங்க என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வார். அல்லாஹ் யாருக்கு என்ன செய்ய மாட்டான், அந்த நாளில் யாருக்கும் அழிதளிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த ஒரு பாவமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நன்மையோ தீமையோ, அனைத்தும் அருமையில் தீர்வு கொடுக்கப்படும், தீர்ப்பளிக்கப்படும். அது யாருக்கு என்ன செய்யப்படாது, அநீதியும் அளிக்கப்படாது. அவர் பயத்தோடு நிற்கிறாரு. சரி மறுமையில எல்லாம் பிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அறப்பழம், நம்ம இந்த உலகத்தில் அறப்பழம் சாதாரண விஷயம் தான், ஒரு பேருத்தவனும் சாதாரண விஷயம் தான், இந்த உலகத்தில் சண்டைப்படக்கூடிய விஷயங்கள் சாதாரண விஷயம் தான். ஒன்றுக்குமே இல்லாதவர்களுக்கா, ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக இன்னைக்கு குடும்பத்திற்கு மத்தியில பிரச்சனைகளை பார்க்கிறோம், சமுதாயத்திற்கு பிரச்சனை பார்க்கிறோம், ஜமாத் ரீதியான பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, அற்ப விஷயத்திற்காக இன்னைக்கு சண்டை பெற்றுக்கூடிய எத்தனை விஷயத்தை பார்க்கிறோம். அந்த அற்ப விஷயம் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய விஷயம் இருக்கு, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அவரு அந்த ஒரு பயம் உள்ள போறாரு, மனசு உடைஞ்சி, வீட்டுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு, ஒப்பந்தம் போட்டு முடிச்சு, எப்படி போ சந்தோஷம் போறா இல்ல, அப்படியே சோர்ந்து அப்படியே சோகத்தோடு உள்ள போறாரு. உடஞ்சி உள்ள போயிட்டு உள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு உள்ள போறாரு. உள்ள ஒரு குரல் வருது, வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சவுண்ட் அழகான ஒரு சவுண்ட் வருது. ஒரு திகைச்சு நிக்கிறாரு, என்னடா பொண்ணுக்கு வந்து பேச முடியாதுன்னு சொன்னாரு, உள்ள சவுண்ட் வருது, என்ன அவருக்கு பார்க்கிறாரு. அவர்களுடைய முகத்தினுடைய திரையை விளக்குறார்கள். உலகத்தில் அப்படி ஒரு அழகுக்கு இல்ல, அப்படி ஒரு அழகான ஒரு பெண்மணி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பாக்குறாங்க, வாப்பா உங்களுக்கு பேச தெரியாது சொன்னாங்களே, எப்படி பேசுறீங்க அப்படின்னா, என் வாப்பா நான் இது நாள் வரையும்
ஹராமான ஒரு சொல்லை நான் பேசியதே கிடையாது, அதனாலதான் என் தந்தை எனக்கு பேச தெரியல என்று சொன்னார். பார்க்கிறீங்க, எப்படி பார்க்கிறீங்க? ஹராமான விஷயத்தை பார்த்ததே கிடையாது, அதனால என் தந்தை எனக்கு கண் தெரிய என்று சொன்னார். நான் பேசுவதால் கேட்க முடிகிறது, ஹராமான நான் கேட்டது கிடையாது, அதனாலதான் நிக்கிறான். பார்க்க படுத்த படிக்கலாம் கிடப்பட்டாங்க. எப்படின்னாங்க சொல்றாரு, அந்த பெண்மணி சொன்னாங்க, ஹஜ்ஜி உம்ராவை தவிர என்னுடைய கால் வீட்டை விட்டு வெளியே போடவில்லை. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. எதை வெறுத்து நொந்து நூடுல்ஸாய் உள்ள போனாரோ விஷயம். நான் ஏன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக மனிதன் வெறுக்கிற விஷயம் தன்னுடைய வாழ்க்கை நடந்தால் மட்டும்தான் மனிதன் சோர்ந்து விடுகிறான். சந்தோஷமான செய்தி நடந்தாலும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நடந்தாலும் அதை நினைச்சு நிச்சய மாட்டான், துக்கப்பட மாட்டான், சந்தோஷப்படாத நினைச்சு கவலைப்பட மாட்டான். வெறுக்கக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக கூட இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எதுவாக கூட இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை நடக்கிற பொழுது உண்மையடிக்குவாங்க, அதில் ஒரு விஷயத்தை நன்மை வைத்திருப்பான்ங்கிறது மட்டும்தான் நீங்க விளக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கே நடக்குது, எங்களுக்கே வருது, எங்களுக்கே இப்படி பண்றாங்க, எங்களுக்கே நடந்துட்டு இருக்குது, என்னையே எனக்கு மட்டும் எப்படிங்கிற நிலையை மட்டும் நினைக்காத, அதில் ஒரு கயிறை உனக்கு அல்ல வைத்திருப்பா என்பதை உன்னுடைய மனித வைத்துக்கொள். அல்லாஹ் தஆலா அது உனக்கு நன்மை ஆக்கி காட்டுவார். அப்படித்தான் முன்னோர்களும் சஹாபாக்களும் நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, அது அப்படித்தான் குர்ஆன் சொன்ன அடிப்படையுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பிற்காலத்தில் உயர்த்தினார். அவருடைய ஈமானுடைய பலத்தை எல்லாம் உறுதிப்படுத்தினார். அதே ஈமானுடைய பலம் எனக்கு உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை நடக்கிற விஷயம் நல்லதாக இருந்தால் அதை கொண்டு நான் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கெட்டதாக இருந்தால் அதை விட்டு நான் அதுல இருந்து ஒரு கெட்டதை அல்ல எனக்கு நினைச்சிருக்கிறான், நான் நலவு நாடி இருக்கிறாங்கிறதுதான் உண்மையுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லோடு என்னுடைய சிந்தனை வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.